டேய், உனக்கு அவ்வளவு திமிரா? என் பவர் என்னன்னு தெரியாம நான் யாருன்னு புரியாம என்கிட்டயே சவால் விடுறியா? உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன். என் சக்தியை பார்த்ததுக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தா அது உன் அதிர்ஷ்டம். விபாஷா ஆவேசத்துடன் தன் உரையிலிருந்து வாளை உருவுகிறாள். அந்த வாள் சாதாரண இரும்பு அல்ல, அது தகிக்கும் நெருப்பு பிழம்பாக மின்னுகிறது. அவள் மின்னல் வேகத்தில் அந்த வாளை வானத்தை நோக்கி ஆக்ரோஷமாக வீசுகிறாள். அடுத்த நொடி ஒரு பயங்கரமான சத்தம். வானத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த சூரியன் அப்படியே இரண்டாக பிளக்கிறது. பகல் வெளிச்சம் மறைந்து வினாடிகளில் அந்த இடம் கும்மிருட்டாக மாறுகிறது. பிளந்த சூரியனிலிருந்து நெருப்பு மழை பொழிய அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருக்கும் இடத்தை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான தீவளையம் உருவாகி எரிய தொடங்குகிறது. என்னது இது? எப்படி சாத்தியம்? சூரியனே பழுதுட்டியே. நீ மனுஷிதானா இல்ல பிசாசா? இப்போ தெரிஞ்சுதா என் பவர் என்னன்னு? இந்த பிரபஞ்சத்தையே என் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவனா இப்படிப்பட்ட சக்தி வச்சிருக்க என்கிட்டயே வந்து உன் வீரத்தை காட்டுறியா? உன்னை அப்படியே இந்த தீயில கருக வச்சிருப்ப. ஆனா உன்னை இப்ப சாக விட மாட்டேன். என்ன பகிச்சவங்க யாரும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. உன்னை நரகத்தையே நேர்ல பார்க்க வைக்கிறேன். விபாஷா அங்கிருந்து ஒரு மாய உருவமாக மறைந்து போகிறாள். தீவளையம் மட்டும் இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அகிலன் அங்கே தனியாக வியர்த்து விறுவிறுக்க அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்து புலம்புகிறான். ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் சவால் விட்டேன். தேவையில்லாம இந்த ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்துவேன்? அவளை எதிர்க்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் இப்ப ஆபத்தில் இருக்காங்களே. நான் என்ன பண்ணுவேன்? சூரியனையை பிளக்கும் அளவுக்கு விபாஷாவுக்கு இந்த அபார சக்தி எப்படி கிடைத்தது? 1000 யானை பலம் கொண்ட விபாஷா வெறும் மனிதனான அகிலன் எப்படி எதிர்கொள்ளப் போகிறான்? அகிலனின் தாய்க்கும் விபாஷாவின் கோபத்திற்கும் பின்னால் இருக்கும் அந்த மர்மமான ரகசியம் என்ன? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பரவாயில்லையே. நான் கூட நீ ரத்தத்தை பார்த்து எப்பவோ ஓடி இருப்ப, இல்ல மயக்கம் போட்டு விழுந்திருப்பன்னு நினைச்சேன். மிருகங்க கூட உன்ன மாதிரி எந்த சக்தி இல்லாத வெத்து வேட்டா அட்டாக் பண்ணா அவங்களுக்கு தான் அவமானம்னு எந்த விலங்கும் கிட்ட கூட வரல போல. கோழையா இருக்கிறதுலயே ஒரு நல்லது இருக்குல்ல என்று ஒரு வீரன் அகிலனை கேலி செய்ய அவன் எப்போதும் போல தன் தலையை தொங்க போட்டபடி அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி அடர்ந்த காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். அகிலன் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் நுழைந்ததும் திடீரென அவன் கண்கள் கூர்மையாகின. மறுநொடி அந்த மரங்கள் நகர்ந்து வழிவிட அங்கு ஒரு பிரம்மாண்டமான குகை தோன்றியது. அகிலன் அந்த குகை முன் வந்து நின்று வேகமாக ஒரு பாஸ்வேர்டை உள்ளீடு செய்தான். அகிலன் அந்த குகைக்குள் சென்றதும் மீண்டும் அந்த குகை மாயமாக மறைந்தது. அந்த குகைதான் அகிலனின் ரகசிய ஆய்வகம். அந்த அதிநவீன ஆய்வகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு ரகசியத்தை சொன்னது. உயிரற்ற ஒரு தங்க நிற ஆமை, டைட்டன் கிரகத்தில் மட்டுமே வேலை செய்யும் சில அதிநவீன ஆயுதங்கள், அரிய வகை சக்திகள் கொண்ட மாய கற்கள் என எங்கு திரும்பினாலும் ஒரு ரகசியம் ஒளிந்து கொண்டிருந்தது. அகிலன் இங்கு வந்து 3 மாதங்களாகியும் பூஜ்ய நிலையில் எந்த சக்தியும் ஆயுதமும் இல்லாமல் இருந்தான். அதனால் டைட்டன் வாசிகள் அகிலனை ஒரு கோழை என்று ஒதுக்கிவிட்டனர். ஆனால் அவன் யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி கூடத்தை தனி ஆளாக கட்டமைத்திருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தால் எல்லோரும் வாய் பிளந்து நிற்பார்கள். அகிலன் இந்த டைட்டன் கிரகத்தை கண்டுபிடித்த முதல் ஆராய்ச்சியாளர் ராஜசேகரின் ஒரே மகன். ராஜசேகர் சில மாதங்களுக்கு முன் திடீரென மர்ம முறையில் இறந்துவிட அகிலன் பெரும் கடலில் மூழ்கி தன் வீட்டை இழந்தான். மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொள்ள போன அகிலனை அவனுடைய தந்தையின் நெருங்கிய நண்பரான ப்ரொஃபசர் மித்ரன் மீட்டார். அகிலன் உடனடியாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவன் டைட்டன் கிரகத்திற்கு வந்து இங்கிருக்கும் மிருகங்களை வேட்டையாடி சம்பாதிக்கலாம் என்ற யோசனையை வழங்கி அவனை இங்கு ரகசியமாக அனுப்பி வைத்தார் ப்ரொஃபசர் மித்ரன். ஆனால் அவருடைய இந்த உதவிக்கு பின்னால் பெரும் சதி ஒளிந்திருந்தது. அகிலனை டைட்டன் கிரகத்திற்கு அனுப்பி அவனை அங்கு சிக்க வைத்து அவன் மூலம் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பிளாக் கிறிஸ்டலை அடைய வேண்டும் என்பதுதான் மித்ரனின் திட்டம். மித்ரன் தான் அகிலனை சாமர்த்தியமாக டைட்டன் கிரகத்துக்கு அனுப்பிவிட்டதாக எண்ணி மகிழ்ச்சியில் திளைத்தார். ஆனால் இதெல்லாம் டைட்டன் கிரகத்திற்கு ரகசியமாக செல்ல அகிலன் போட்ட ஒரு திட்டம் தான் என அவருக்கு தெரியவில்லை. அகிலன் தன் அப்பா மர்மமாக இருக்கும் போது அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை ஆராய ஆரம்பித்து விட்டான். அப்போது அவர் மித்ரனோடு சேர்த்து செய்து வந்த ஒரு ஆராய்ச்சியின் போதுதான் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதில் அவர் உயிரிழந்தது அகிலனுக்கு தெரிய வந்தது. ப்ரொஃபசர் மித்ரன், நீங்க சொன்ன அந்த பிளாக் கிறிஸ்டலை நான் டைட்டன் கிரகத்துக்கு வந்த 3வது மாசமே கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் உங்களை மாதிரி ஒருத்தரோட கைக்கு போனா இந்த பிரபஞ்சத்துக்கு பெரும் ஆபத்து வந்துடும். நிச்சயம் என்னோட அப்பா அப்படி ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் டைட்டன் கிரகத்தை ரகசியமா மறைச்சு வச்சிருக்கணும். உங்களை மாதிரி சுயநலவாதிகளா பூமிக்கும் சரி இந்த டைட்டன் கிரகத்துக்கும் சரி எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன் என்று சொல்லியபடி அகிலன் திரும்பி பார்க்க அங்கு கண்ணை கவரும் தங்க நிற கவசம் ஒன்று கண்ணாடி கொண்டு கொண்டிருந்தது. அகிலனின் நினைவுகள் அவனை 3 மாதங்களுக்கு முன் கொண்டு சென்றன. அகிலன் டைட்டனுக்கு வந்ததும் வேட்டையாட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டான். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அவன் முன் அழகான ஒரு வெள்ளை நிற ஓனாய் தோன்றியது. அந்த ஓனாய் மீது தன் சிறிய கத்தியை வீசினான். அந்த வெள்ளை நிற ஓனாய் திடீரென அழகு அப்சரசாக மாறி அவன் முன்னால் நின்றது.
அப்போதுதான் அகிலனுக்கு அவன் தாக்கியது ரைடன் நகரத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவியான விபாஷா என்பது தெரிய வந்தது. அன்று முதல் அகிலன் விபாஷாவின் எதிரியானான். விபாஷாவுக்கு எதிரியானவர்கள் மொத்த ரைடன் நகரத்திற்கும் எதிரிதான். அன்று முதல் அகிலன் தனித்து விடப்பட்டான். அப்படி ஒரு நாள் தனியாக வேட்டையாட சென்ற போதுதான் அகிலனின் கண்ணில் அந்த தங்க நிற ஆமை தென்பட்டது. அந்த ஆமையை வேட்டையாடினான். அப்போதுதான் அகிலனுக்கு அந்த ஆமையிலிருந்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அடக்கியிருக்கும் சக்தி வாய்ந்த அந்த பிளாக் கிறிஸ்டலும் அதனோடு ஒரு தங்க கவசமும் கிடைத்தது. அகிலன் அந்த தங்க நிற கவசத்தை அணிந்ததும் அவனுக்கு ஒரு தங்க அம்பும் கிடைத்தது. அகிலன் அந்த தங்க கவச உடையில் பல ஆபத்தான விலங்குகளை வேட்டையாடி தன் சக்திகளை அதிகரித்துக் கொண்டான். ஆனால் ஒரு நாள் அதை பயன்படுத்த வேண்டிய நேரமும் வந்தது. 1000 வருடங்களாக உறங்கிக் கொண்டிருந்த நெருப்பை கக்கும் ராட்சச டிராகன் திடீரென ஒரு நாள் விழித்துக் கொண்டு ரைடன் நகரத்தை தாக்க வந்தது. அந்த டிராகன் நெருப்பில் பாதி ரைடன் நகரம் கருகி சாம்பலாக விபாஷாவும் அவள் படை வீரர்களும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஒரு தங்க நிற அம்பு பாய்ந்து வர அந்த டிராகன் முதல் முறையாக தன் கட்டுப்பாட்டை இழந்தது. இதை கண்ட விபாஷாவும் மற்ற படை வீரர்களும் ஆச்சரியத்தில் வாய் பிளந்து நின்றனர். அந்த அம்பு பாய்ந்து வந்த அதே வேகத்தில் தங்க நிறத்தில் ஒரு வீரனும் பறந்து வந்தான். நேராக டிராகனின் தலைக்கு மேல் வந்த அந்த வீரன் அதனை தாக்க தொடங்கினான். ஒரு கட்டத்தில் அந்த ராட்சச டிராகன் அருகே இருந்த மலைகளில் மோதி கீழே விழுந்து உயிரிழந்தது. அப்போது அந்த வீரன் டிராகனின் ஆத்மாவை எடுத்து தன் சக்தியை அதிகரித்துக் கொண்டான். இதை கண்ட ரைடன் நகரத்தின் மற்றொரு தலைவன் மிருகலோச்சன் கோபத்தில் கொந்தளித்தான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, என் பேரு டாலர். இனிமே டைட்டன் கிரகத்தோட தி மோஸ்ட் பவர்ஃபுல் வாரியர் நான் தான். என்ன ஜெயிக்க இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும் என்று சொல்லிவிட்டு அந்த வீரன் காற்றில் மிதந்து செல்ல அதை கண்ட மக்கள் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து போயினர். அன்று முதல் மக்கள் டாலரை தங்கள் ஹீரோவாக கொண்டாடினர். அதே சமயம் விபாஷா, மிருகலோச்சன் போன்ற ரைடன் குழு தலைவர்கள் டாலனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கினர். ஆனால் டாலர் யார், அவன் எங்கிருக்கிறான் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரும் கவனிக்காத ஒரு கணத்தில் அகிலன் தனது தங்க கவசத்தின் சக்தியை பயன்படுத்தி அந்த டிராகனின் ஆன்மாவையும் உடலையும் தன் ஆய்வகத்திற்கு மாற்றினான். இப்போது அந்த டிராகன் அகிலனின் ஆய்வகத்தில் அகிலனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டிருந்தது. அன்று டிராகனை எதிர்த்து தன் ஆய்வகத்திற்கு திரும்பிய அகிலன் தன் சட்டையை கழற்றி ஒரு மேஜையின் மீது வைத்தான். கண்ணாடியில் தன் முதுகை பார்த்த அவனுக்கு ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது. அவனது முதுகின் நடுப்பகுதியில் அவனுடைய ரத்தமும் சதையும் கலந்து ஒரு டிராகன் சின்னம் உருவாகி இருந்தது. அகிலன் அந்த புனித ரத்தம் கொண்ட டிராகனை தன் ஆன்மாவுடன் இணைத்த சமயம் இந்த சின்னம் அவன் உடலில் தோன்றியது. அகிலன் அதை கண்டு மெல்ல புன்னகைத்தான். ஆனால் அகிலனின் தந்தை எதை கண்டு பயந்தாரோ அதற்கு மிக அருகில் அகிலன் இருப்பதை அவன் அப்போது உணரவில்லை. சில நாட்கள் கழித்து டைட்டன் கிரகத்தில் இருக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த நகரமான ஷான்வில் சிட்டியில் ஒரு முக்கிய மீட்டிங் ஏற்பாடானது. அப்போது ஷான்வில் நகரத்து தலைவன் சூரியோதயன் ஆக்ரோஷத்துடன் மேடையின் நடுவே வந்து நின்றான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ரைடன் நகரத்தோட தலைவர்கள் எல்லாம் முன்னால வாங்க என்று அவன் அதட்டலாக சொல்ல விபாஷாவும் மிருகலோச்சனும் ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்தபடி முன்னே வந்து நின்றனர். அந்த சபையில் நிலவிய அமைதி ஏதோ ஒரு ஆபத்தை முன்னறிவிப்பது போல இருந்தது. சூரியோதயன் விபாஷாவையும் மிருகலோச்சனையும் ஏளனமாக பார்த்து பேசத் தொடங்கினான். என்ன விபாஷா, டைட்டன் கிரகத்திலேயே யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட அந்த டிராகனை டாலருங்கிற ஒருத்தன் ஒத்தாளா கொண்டுட்டானாமே, அதை பத்தி எங்களுக்கு ஏன் எந்த தகவலும் கொடுக்கல? இல்ல, அது வாய மூடு விபாஷா. அந்த டாலர் யாரு? அவன் எங்கிருந்து வந்தான்? அவனுக்கு எப்படி இவ்வளவு சக்திகள் கிடைச்சது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லல்ல, அவன் நம்ம டைட்டன் கிரகத்தோட எதிரி, யாருன்னே தெரியாத ஒரு ஆபத்து. மரியாதையா அந்த டாலரை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லனா அந்த துரோகிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்க ரைடன் நகரத்தை அழிக்க கூட நாங்க தயங்க மாட்டோம். உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க ஹீரோ வருவாருல்ல, வர சொல்லுங்க அவனை என்று சூரியோதயனின் கர்ஜனை அந்த மிதக்கும் மாளிகையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அவன் ஒரு ரகசிய சைகை செய்ய ஷான்வில் நகரத்தின் நவீன ஆயுதப்படை வீரர்கள் திடீரென விபாஷாவையும் மிருகலோச்சனையும் சூழ்ந்தனர். அதே சமயம் அங்கு கூடியிருக்கும் மற்ற நகரத்து வீரர்கள் ஒன்று சேர்ந்து ரைடன் நகர மக்களை சுற்றி வளைத்து அவர்களை ஒரு மேடை மீது ஏற்றினர். அங்கு நடுவே அந்த பிரம்மாண்ட மாளிகையின் தளம் மெல்ல திறக்க அதற்கு கீழே பல ஆயிரம் அடி உயரத்தில் மேகங்களும் மரணத்தை தரும் பாதாளமும் தெரிந்தது. உடனே அதை கண்ட ரைடன் மக்கள் மரண பயத்தில் அலறத் தொடங்கினர். என்ன விபாஷா, உன் வீரமெல்லாம் இப்ப எங்க போச்சு? ரைடன் நகரத்தோட இளவரசின்னு ரொம்ப துள்ளினல்ல. இப்ப பாரு, நான் ஒரு பட்டனை அமுக்குனா போதும், இந்த மேடையில இருக்கிற உன் மக்கள் அத்தனை பேரும் அப்படியே அந்த பள்ளத்துல விழுந்து சதறிடுவாங்க. ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. டேய், ஏன் இப்படி அப்பாவி மக்களை துன்புறுத்துற? டாலர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களும் இவ்வளவு நாளா அவனை தேடிட்டு தான் இருந்தோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணு கெட்டவன் இல்ல. இந்த பருப்பெல்லாம் இங்க வேகாதுமா. உனக்கு டைட்டன் கிரகத்துக்கு இளவரசி ஆகணும்னு ஆசை. அதான் நீயும் உன் பின்னாலேயே சுத்தி வர்ற அடிமை மிருகலோச்சனும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக டாலருங்கிற ஆயுதத்தை தயார் பண்ணிருக்கீங்க. சொல்லு, அவன் எங்க இருக்கான்?
ஒருபுறம் ராட்சச மிருகம், மறுபுறம் மரணத்தை பரிசளிக்கும் மரண பாதாளம். ரைடன் மக்கள் அச்சத்தில் நடுங்கத் தொடங்கினர். அப்போது ஒரு குரல், நிறுத்துங்க என்று கம்பீரமாக சொன்னது. அது அகிலனின் குரல் தான். அவன் மெதுவாக கூட்டத்திற்கு பின்னால் இருந்து நடந்து வந்தான். அவனது நடையில் எப்போதும் இருக்கும் அந்த தயக்கம் இப்போது இல்லை. இதை பார்த்த ரைடன் நகர வீரர்கள் ஆத்திரமடைந்தனர். டேய் முட்டாள், டைட்டன் கிரகத்தோட முக்கியமான தலைவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா குறுக்க போற? ஏற்கனவே இங்கிருந்து உயிரோட போவோமா மாட்டோமான்னு தெரியல. நீ முன்னால போய் மொத்தமா எங்களுக்கு சங்கு ஊதிராத, பேசாம பின்னால போயிடு என்று அந்த வீரன் கோபத்தில் கர்ஜிக்க, அகிலன் அதை காதில் வாங்கவில்லை. அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேராக அந்த ஷான்வில் தலைவனுக்கு முன் வந்து நின்றான். அந்த இடமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது. அகிலன் மெல்ல தன் கையை உயர்த்தினான். அகிலன் தன் முழு சக்தியையும் ஒன்று திரட்டினான். திடீரென அவனது சட்டை அந்த அதீத சக்தியால் கிழிந்து சுக்குநூறானது. அந்த தங்க நிற அம்பை விபாஷா அடையாளம் கண்டுகொண்டாள். அகிலன், நீயா என்று அவள் வியந்த அதே சமயம் மொத்த டைட்டன் நகரமும் வைக்கும்படியான ஒரு சம்பவம் நடந்தது. அகிலனின் முதுகில் ஒரு தங்க நிற டிராகன் சின்னம் மிளிரத் தொடங்கியது. அது கிட்டத்தட்ட உயிருடன் இருப்பது போல உருமியது. அதை கண்ட டைட்டன் கிரகத்தின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஆடி போயினர். அந்த டிராகன் சின்னத்திலிருந்து வெளிப்பட்ட பிரம்மாண்டமான தங்க ஒளி ஒட்டுமொத்த ஷான்வில் நகரத்தையே ஆக்கிரமித்தது. நேற்று வரை அகிலனை கோழை என்றும் எதற்கும் உதவாத வெத்து வேட்டு என்றும் கலாய்த்தவர்கள் இன்று அவன் பிரகாசத்தின் வீரியம் தாங்காமல் கண்கள் கோசி பின்வாங்கினர். மிருகலோச்சன் தன் கையில் இருந்த ஆயுதம் நழுவ திகைத்து நின்றான். உடனே சூரியோதயனும் அவனை அடுத்து விபாஷாவும் மிருகலோச்சனும் கூட மண்டியிட்டனர். இது நாள் வரை யாருக்கும் வேண்டாதவனாக இருந்தவனின் காலில் இன்று ஒட்டுமொத்த டைட்டன் கிரகமே விழுந்து கிடந்தது. எதற்காக அகிலனை கண்டு டைட்டன் கிரகத்தின் தலைவர்கள் மண்டியிட்டனர்? அகிலனின் முதுகில் இருக்கும் அந்த டிராகன் சின்னத்தின் ரகசியம் என்ன? ப்ரொஃபசர் மித்ரன் அகிலன் அந்த பிளாக் கிறிஸ்டலை கண்டுபிடித்து விட்டான் என்று தெரிந்தால் என்ன செய்வான்? அகிலன் தன் தந்தையின் இறப்புக்கு பின்னால் இருக்கும் மர்மத்தை கண்டுபிடிப்பானா? இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தெரிய ஒரு ஜீரோ எப்படி சூப்பர் ஹீரோ ஆனான் என்ற கதையை கேட்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேட்க தொடங்குங்கள். கிபி 2500